வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல திருச்சி பாலக்கரைக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மணிமிட்டாய் கடையில இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட ரெசிபிகள் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா பண்ற அந்த ரெசிபியை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறோம். கடையோட சிக்னேச்சர் ரெசிபி பாத்தீங்கன்னா இந்த ஓலை பக்கோடா. இந்த ஓலை பக்கோடா சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒரு கை பக்குவத்தில் பண்ணுவாங்க. ஒரு மசாலா போடுவாங்க, இல்லை கடலமாவு நிறைய போடுவாங்க, சில பேர் அரிசி மாவு கம்மியாக போடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஓலை பக்கோடா பூண்டு ஓலை பக்கோடா சொல்கிறாங்க. பூண்டு ஓலை பக்கோடா வெறும் பூண்டு மட்டும்தான், ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவும் மிளகா பொடி அதெல்லாம் எதுவும் கலந்துருக்காது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பூண்டு வாசத்தோடு நல்லா அருமையாக இருக்கும். அந்த பூண்டை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவை யூஸ் பண்ணி கடல மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஈஸியாக புழிஞ்சிடலாம். ஆனால் அந்த ஓலை பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக இருக்குது. அதே டைம் அந்த பூண்டோட வாசம் நல்லா கொடுக்குது. முக்கியமாக இந்த மாதிரி ஓலை பக்கோடா பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாவு புளிக்க கூடாதுங்க சார். ஏன் மாவு உருட்டின கையோட புளிஞ்சிடணும், இல்லைன்னா நமக்கு செவங்கும். அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். இந்த பூண்டு ஓலை பக்கோடா நிறைய பேர் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பூண்டு வாசத்தோட நல்லா மெல்லிசாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மணிமிட்டாய் கடைக்கு போனாவே எப்பவுமே ஐயா போய் தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவரோட பையனும் சேர்ந்து அப்பாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. தாத்தா பிஸ்னஸ், எங்கள் அப்பா பிஸ்னஸ் தான் நானும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவும் வரணும்னு ஆசைப்பட்டார். முழு விருப்பத்தோடு நானும் செய்கிறதுல எனக்கும் ரொம்ப பெருமை, ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இன்றைக்கி இருக்கேன். சந்தோஷமாக அந்த பிஸ்னஸ் செஞ்சு கண்டிப்பாக மணிமிட்டாய் கடைக்கு வாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க, அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் எழுதிடலாம். நாங்கள் யூடியூப்பில் போடுற அந்த பலகாரத்தெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுங்க. செய்ய முடியல அப்படின்னா அந்த மணிமிட்டாய் கடை வாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். சரி வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நிறைய வாட்டி உங்களை சந்திச்சிருக்கேன், ஆனால் உங்க கூட சேர்ந்து சமைச்சதில்லை. எப்பவுமே அப்பா இருப்பாரு, அப்பா கூட சேர்ந்து சமைப்பேன். லாஸ்ட் டைம் அந்த பூந்தி பண்றதாகட்டும், ஜாமன் ஆகட்டும், இல்ல உங்களோட ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கட்டும், அந்த அளவுக்கு தெளிவா விளக்கமா சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு சொன்னாரு என்னோட பையன் சேர்ந்து ஒர்க் பண்றாரு, நல்லா சமைப்பாரு, நல்லா பண்ணுவாரு, தொழில் கத்துட்டாரு, நல்ல டிகிரி முடிச்சுட்டு எங்க தொழில செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாரு. எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இது அப்பா கூட சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டு இருந்தேங்க சார். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் கடைக்கு வருவேன். அப்போ அப்படியே இருந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்பா கூட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நான் அப்பயே சின்ன வயசுலேருந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேங்க சார். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க? இன்னைக்கு மணிமிட்டாய் கடை பூண்டு ஓலை பக்கோடா. பூண்டு ஓலை பக்கோடா, ஆமாங்க சார். சரி, ஓகே, பண்ண ஆரம்பிச்சலாம். பண்ணலாங்களா? எனக்கு அதுக்கு தேவையான சொல்லுங்க. 2 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கணுங்க. உளுந்த பருப்பு அரிசி மாவோட சேர்ந்தாப்புல அரைச்சிக்கணும். அது ஒரு 70 கிராம்லேருந்து 100 கிராம். பொட்டுக்கடலை மாவு 400 கிராம். பூண்டு 1 கிலோவுக்கு 200 கிராம். 2 கிலோவுக்கு 400 கிராம் ஆச்சு. இது இல்லாமல் பெருங்காய தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெருங்காய தூள் உங்களுக்கு எது விருப்பம் போட்டுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்புங்க. கோல்டு வினர் எண்ணெய் வறுக்கிறதுக்காண்டி, ஓலை பக்கோடா வறுக்கிறதுக்காண்டி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சரி, செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உப்புங்க சார். உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உப்பு கடையில உப்பா? ஃபர்ஸ்ட் ஆமா, ஸ்ட்ரைட்டா கடையில முதல்ல உப்பு தானுங்க சார். எதுக்கு அப்படி போடுறீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா உப்பு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம போடுறப்போ உப்பு, அதுக்கப்புறம் ஆயில், அப்புறம் பூண்டு, இது 3ஐயும் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டோம்னா ஆயிலும் உப்பும் பரவலா எல்லா இடத்துக்கும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மாவு போட்டு நம்ம பிணைஞ்சோம்னா உப்பு அங்கேயும் இங்கேயும் நிக்காம எல்லாத்துக்கும் ஈக்குவலா போகும். ஆமா, ப்ராப்பரா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இதுக்கப்புறம் ஆயிலுங்க சார். அளந்து தான் சார் ஊற்றணும். அந்த பக்கத்துல கட்டரா இருக்காது இதுலயா? ஆமாங்க சார், எல்லாம் அளந்து தான் ஊற்றணும் சார். சரி, கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தினா கொஞ்சம் அதிகமா ஊத்தினா மெதுவா போயிடுங்க சார், ரொம்ப உடையிற மாதிரி போயிடும். கம்மியா ஊத்தினா கடுக்கு முடுக்குன்னு ஆயிடும். ஆமா, அதனால அளந்து தான் ஊற்றணும். எவ்வளவு ஊத்த போறீங்க? இப்போ ஒரு 200 ml ஊத்திக்கலாம். ஆமாங்க, ஊத்தவா? ஊத்துங்க சார். போதுங்க சார். சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டுங்க சார். வெறும்னா பூண்டு தான் சார், இது வேற எதுவும் கிடையாது. இந்த பூண்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார், வெறும் பூண்டை மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சு வச்சிருக்கோம். அந்த பக்கத்தை காமிக்கிறீங்களா? காமிக்கிறேங்க சார். இது வெறும் அரைச்ச பூண்டு பேஸ்ட். சரி, ஓகே. ஸோ பூண்டு ஃபுல்லாக அரைச்சு தான் போடணும்? பூண்டு அரைச்சு தானே சார் போடணும். பூண்டு ஏதாவது நடுவில் பல்லு சிக்குனுச்சுன்னா எடுத்துடலாம் கையோட. ஏன்னா ஓலை பக்கோடா போடுறப்போ ஓட்டையில மாட்டிக்கும், அப்புறம் நூல் மாதிரி ஆயிடும் ஓலை பக்கோடா. அதனால நல்லா நைஸா அரைச்சிக்கணும். சரி, இந்த பூண்டு வித் ஸ்கின்னோட அரைச்சிருக்கோம். இவங்க வாசனைக்காக ஸ்கின்னோட அரைப்போம் சொல்லி சொன்னாங்க. இப்போ நல்லா கை வச்சு எல்லாம் உப்பு, எண்ணெய், பூண்டு எல்லாம் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் சார். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆமாங்க சார். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு
மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ அடுத்து வந்து அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவையும் கலந்துடலாம் சார். சரி டன். ஆமாங்க சார். இப்போ எடுக்கவா அது? எடுக்கலாங்க சார். சரி. அடுத்து பொட்டுக்கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு என்ன காரணம் யூஸ் பண்றது? கடலை மாவு தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ண பாத்திருக்கேன். உண்மைதானே சார். ஆனா பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்றது என்ன காரணம்? பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் மெது கொடுக்கும் சார். ஆனா ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா கடுக்கு முடுக்குன்னு ஆயிடும். சரி. ஆமா, இந்த ஆயில் இந்த பொட்டுக்கடலையும் ரெண்டே ஒரு அளவு கொடுத்தாதான் அந்த மெது கிடைக்கும். சரி, ஓகே. அதுக்கு தானுங்க சார். ஜாஸ்தியா போட்டாலும் ஓலப்பக்கடா செவந்து போயிடும். அதே மாதிரி லேட்டா போட்டாலும் உளுந்த பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் செவக்கும். செவக்குறதுனால பயப்பட வேண்டாம், தாராளமா வச்சுக்கலாம். உளுந்து பருப்பு போறதுக்கு காரணம் ஓலப்பக்கடா புளியறப்போ ஒரே சீரா அப்படியே வந்து ஓலப்பக்கடா வரும். உளுந்த பருப்பு போடலன்னு வரீங்க, வெறும் அரிசி மாவுல மட்டும் அடிச்சீங்கன்னா அது என்ன அப்பப்போ கொஞ்சம் உடஞ்சு அப்படியே வரும். அதனாலதான் உளுந்தம்பருப்பு போடுறோம், ஒரு ஜாயிண்டிங்காக. ஓகே ஃபைன். இந்த இடத்துல முக்கியமான விஷயம், அந்த அரிசி மாவுலயே வந்து மாவு கடையில கொடுத்து உளுத்தம் பருப்பும் போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க. சரி, போடலாமா? போடலாங்க சார். ஓகேடா. இப்ப நல்லா பிணைஞ்சிக்கலாம். சரி, ஓகே. இந்த பெருங்காய தண்ணி அப்போ? பெருங்காய தண்ணி இதை நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஊத்திக்கலாம் சார். சரி, ஓகேடா. இதை பிணைஞ்சதுக்கு அப்புறமா 2 பாதி சரி பாதியா எடுத்து வச்சிடலாங்க சார். ஓகே. இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம அப்படி வந்து அந்த உப்பு அது எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க சார். இப்போ இது புட்டு மாதிரி ஆயிடும், கொஞ்சம் லைட்டா புட்டு மாதிரி உதிரியா இருக்கு. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சரி பாதியா இன்னொரு தட்டுக்கு பாதியா மாத்திக்க வேண்டியதான். மாத்திக்கிட்டு இதுல கடாயில இருக்க மிச்சத்துக்கு மட்டும் நம்ம பெருங்காய தண்ணியை ஊத்தி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நம்ம வறுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் சார். இப்போ இது எவ்வளவு எடுக்கிறோம்? இல்ல எடுத்து சொல்லலாமா? இப்போ சரி பாதியா எடுத்துடலாங்க சார். பெரிய தட்டு எடுத்துக்கலாம். எவ்வளவு சேஃப்டி, நிறைய விஷயங்கள். உண்மைதானே சார். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செய்யறப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். சரி, ஓகே. அதுக்குதான் வீட்டுல செய்யறப்போ அந்த முறுக்கு குழாயில செய்வாங்க. அவங்கன்னா 1 கிலோ மாவு பிணையாம அரை கிலோவா பிணைஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வசதி. ஓகே. ஆமாங்க சார். இப்ப எல்லார் வீட்லயும் தெராசு இருக்கும், அதுக்கு ஏத்தாப்புல நிறுத்திக்கிட்டு பிரிச்சுக்கிட்டாங்கன்னா வசதி. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை போட்டு பாதியா பண்ணிக்கலாம் நம்ம தாராளமா. ஓகே, போதுமா? போதுங்க சார், போதுங்க சார். அப்படி கீழே வச்சலாமா? வச்சிடலாங்க சார். ஓகே. இது தனியா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்றோம். ஆமாங்க சார். இதுக்கப்புறம் இப்போ வந்து பெருங்காய தண்ணி ஊத்துறோம் சார். இது மிக்ஸ் பண்ற பக்கம் இப்படி லூசா இருக்குமா, முறுக்குமா மிக்ஸ் பண்ற பக்கமா? கொஞ்சம் லூசா இருக்கணும் சார், கொலால இறங்குற அளவுக்கு இருக்கணும். ஆமாங்க சார். ரொம்ப டைட் பண்ணிட்டோம்னா நம்மளால இது பண்ண முடியாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ தண்ணி ஊத்திக்கணும். சரி, பெருங்காயம் தண்ணி அப்பா சரியான வாசம், ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ல. உண்மைதானுங்க சார். கட்டு பெருங்காயம் சார். ஓகே. இன்னும் ஊத்தலாமா? ஊத்தலாங்க சார், தாராளமா ஊத்தலாம். போதுங்க சார். போதுமா? இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தண்ணி வேணுமா? இப்போ தண்ணி வேணுங்க சார். இப்போ சரி, ஓகே. போதுங்க சார், போதுங்க சார், போதும் சார். சரி, இது முறுக்கு மாவு பக்குவமா இது? ஆமாங்க சார். என்ன மிக்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? காமிக்கிறேங்க சார். ஓகே, டன். நல்ல மாவு மிக்ஸ் ஆகி உருண்டு வந்துருச்சு. ஆமாங்க சார், உருண்டு வந்துருச்சுங்க சார். இதுதான் சார் இந்த கிரவுண்ட்ல இந்த ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருக்கு. இதான் சார் பாருங்க, தொட்டு பாருங்க சார். ஓகே. இந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தாதான் நம்ம புளியறப்ப உடையாம இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகே, நைஸ். இப்போ அதுக்கப்புறம் வறுக்க போறோங்க சார். இப்போ நம்ம கோல்டு வினர் ஆயில் எடுத்து ஊத்தி நம்ம வறுத்துக்கலாம் சார். மாவு புளிக்க கூடாதுங்க சார். ஏன் மாவு உருட்டின கையோட புளிஞ்சிடணும், இல்லைன்னா நமக்கு செவந்த ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு அந்த பாக்குறதுக்கு பிடிக்காது, வெள்ளை கலர்ல பார்த்துட்டு ப்ரௌன் கலர் பாக்குறதுக்கு சிவப்பு பிடிக்காது. அதுக்கு அப்போ நம்ம எண்ணெய் கடை வச்சு ஊத்த ஆரம்பிச்சிடலாம் சார். நல்லா அள்ளி போடுறாரு. இது எவ்வளவு, 1/2 கிலோ வருமா, 3 கிலோ வருமா? இது 3/4 கிலோ கோலாங்க சார். 3/4 கிலோவா? ஆமாங்க சார். அவ்வளவுதான், போட்டாச்சு. போட்டாச்சுங்க சார். இப்போ வந்து புளியணுங்க சார். எண்ணெய் சூடா இருக்கு, நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு புளிஞ்சிக்கலாம். எப்படிங்க கிச்சன்ல இருந்து இப்படி புளியறீங்க பாருங்க, வெக்க முடியல உண்மையாவே. ரொம்ப நாள் கழிச்சு கிச்சன்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை எனக்கு தான் தெரியுது. சரி, ஓகே, புளியலாங்களா? சரி. புளியும் போது கஷ்டம், நின்று புளிவீங்க? ஆமாங்க சார். ஏன்னா அதோட வெயிட்டையும் தூக்கணும், மாவு வெயிட், கொலா வெயிட் எல்லாமே இருக்குங்க சார். அதனால கொஞ்சம் நின்று தான் புளியணும். இது மாதிரி புளிஞ்ச பிறகு
நம்ம அடுப்போட ஃப்ளேம் எப்படி? ஃப்ளேம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அனலை ஏற்றி வச்சுக்கணுங்க சார். அப்புறம் கொஞ்சம் நிதானமாக ஏற்றி இறக்கிக்கணுங்க சார் வேகிற நேரத்தில். கலர் இதே கலரில் கொஞ்சம் இருக்கும். என்ன பக்குவத்தில் நம்ம ஃப்ரை பண்ணணும்? கலர்னா அதாவது ப்ரௌன் கலர் வரணுமா, லைட் கலர் வரணுமா? நான் கடையில் போய் லைட் கலர் தான் பார்த்துருக்கேன். ஆமாங்க சார். நீங்கள் சொல்லுங்க. லைட் கலர் வரணுங்க சார். லைட் கலர் வரணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மாவுனா லைட் ப்ரௌன் வரும், அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமாக வரலாம். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து வெந்திரிச்சாலும் கொஞ்சம் கையில் எடுத்து உடச்சு பார்த்து இது பண்ணிக்க வேண்டியது. ரெடி ஆகிடும். அப்பா அப்படியே முழுசா அப்படியே இருக்கு. ஆமாங்க சார். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொன்று, ஒரு 1/2 கிலோ மாவு போட்டால் போதும், ஒரு 20 வீட்டுக்கு கொடுத்துலாம். ரைட்டா? உண்மைதான். ஒரு 1/2 கிலோ மாவு போனால் ஒரு 20-25 வீட்டுக்கு கொடுத்துலாம். கொஞ்சம் அப்படி வச்சாலே போய் குவான்டிட்டி நிறைய வரும். உண்மைதானே சார். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, அப்படி எடுத்து போட்டுருங்க. அப்பா ரெடி. அப்புறம் மாதிரி இருக்கே, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போடும்போது நல்லா வாசம் வருது. ஆமாங்க சார், சரியான வாசம். இப்போ ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. ஆமாங்க சார். இன்னும் ஃப்ரை பண்ணல. ஆமாங்க சார், கண்டிப்பாக. ஒரு சைடில் சூடாக அப்படி டேஸ்ட் பண்ணுவா. பண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடத்துல நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்ட உடனே எப்படிங்க அந்த வாசம் பயங்கரமாக இருக்குது. உண்மைதானே சார். வெறும் பூண்டு தானே சார் போட்டிருக்கோம். வேற வாசம். சில பேர் வீட்டில் சமைச்சா நல்லா வாசம் வருதா, கமகமன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஃப்ரை பண்ணி எடுத்து போட்ட உடனே நல்லா சரியான வாசம். இது தூக்குறதுக்கு 2 நாள் சாப்பிடும் போது. உண்மைதானேங்க சார். இது கொலாவே வெயிட் இருக்குங்க சார். மாவோட தூக்குறப்ப இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். கரெக்டா. சுற்றி விடுறாரு. கண்டுக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அது அங்கே வேறு அப்படி சீரியஸாக இருந்து செய்கிறாரு. ஒரே இடத்துல புளிஞ்சோம்னா முடிச்சு விழுந்துருங்க சார். முடிச்சு வந்துடும். ஆமாங்க சார். அதனால கொஞ்சம் சுற்றி போடணும். கையில் அனல் அடிக்கும், ஏதாவது கிளீஸ் போட்டுக்கோங்க. ஓகே, உடனே போடலாமா ஜார்னி? என்ன சார், போடலாங்க சார், ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். எப்படியும் உடச்சு தான் சாப்பிட போகிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி. என்ன ஜார்னியை உடனே போடாம இருந்தோம்னா இந்த மாதிரி பெருசா கிடைக்கும். இல்ல கொஞ்சம் உடஞ்சு இருக்கும், அவ்வளவுதான். சைடுல சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடுங்க சார். இப்போ சூடு ஆறி இருக்கு. சாப்பிடுங்க சார். சூடு ஆறதுக்காகவே 2வது போட சொன்னானே. சரிங்களா? நீங்க பாருங்க, நம்ம ஓட போடலாம். அப்படி நீட்டா இருக்கு. இப்போ நீங்க பண்ணும்போது உடைச்சு குத்துவீங்க. ஆமாங்க சார். கலர் இதான் கலர். இதான் கலருங்க சார். ஓகே, நல்லா முறுமுறு இருக்கு. ஆமாங்க சார். இன்னும் சூடு ஆறாரா இன்னும் அதாவது ஆறி சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த பூண்டோட முழு வாசம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இருக்குங்க, இப்போ இருக்கு. நைஸ். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி ஷெஃப் தீனாஸ் கிச்சன்ல இந்த பூண்டு ஓலப்பகடா. மிஸ் பண்ணாதீங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டா நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க மாசத்துல ஒரு நாள் பண்ணி டப்பாவில் வச்சுப்பீங்க. குறைஞ்சது ஒரு 6-7 தொட்டு சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலை ரெசிபிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி பண்ண முடியலையா, இவங்களுக்கு கால் பண்ணுங்க, டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த பூண்டு ஓலப்பகடா. மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா? தரேங்க சார். என் பேர் வந்து அருண் ரகுநாத், மணிமிட்டாய் கடையிலேருந்து. நாங்கள் வந்து திருச்சி பாலக்கரை பருப்புக்கார தெரு மாரியம்மன் கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல வந்து கடை வச்சிருக்கோம். 73 வருஷமா வச்சிருக்கோம். 1952லேருந்து வச்சிருக்கோம். தாத்தா ஆரம்பிச்சதுலேருந்து அப்பா, அப்புறம் நான் இப்போ இருக்கேன் அவர் கூட. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையும் சரி, தீபாவளியும் சரி சந்தோஷமா வீட்டில் செஞ்சு இது கொண்டாடுங்க. செய்ய முடியலன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொரியர் பண்ணி தரேன். ஃபோன் நம்பர் வந்து 90 92 170 180. ரொம்ப நன்றி. சந்தோஷங்க சார். நீங்க இதை பண்ணும்போது வெளியே படம் சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. எனிவே ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான ஓலப்பகடா சொல்லி கொடுத்ததுக்கு. இந்த சின்ன வயசுல அப்பாவோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்றது ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும். இது சும்மா வீடியோக்கா சொல்ல, நம்ம குலத்தொழில் வந்து கண்டினியூ பண்ணி அடுத்த கடத்துக்கு எடுத்து போனா நம்ம டெஃபினட்டா அடுத்த ஜெனரேஷன் வந்து பெரிய லெவல்ல இருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நன்றி. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாபா கேட்கறேன்.